தூது. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்கு இன்றியமையாத மூன்று. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. தொகை சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. கற்றுக்கண் அஞ்சான் சில சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தூய்மை துணைமை துணிவுடைமை தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு. விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோராவன் கணவன். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதம் தூது. அன்பு நற்குடி பிறப்பு மன்னன் விரும்பும் குணம் உடையவனே தூதுவனாவான். அன்பும் அறிவும் சொல்லாற்றலும் தூதுவருக்கு இன்றியமையாதனவையாம். வேற்று அரசனிடம் தூது செல்பவன் அறநூலில் வல்லவனாதல் வேண்டும். இயற்கை அறிவும் ஆளுமையும் அரசியற் கல்வியும் உடையவனே தூது செல்ல ஏற்றவனாவான். செயல்களை முறைப்படுத்தி புன்சொல்லின் இன்றி சொல்லுரைப்பவன் தூதனாவான். அறநூல் கற்று அஞ்சாமல் பிறர் மனம் கொள்ள காலத்திற்கேற்ப செயல் முடிப்பவன் தூதனாவான். வேற்றரசரிடம் முறையும் காலமும் இடமும் அறிந்து உரைப்பவனே தூதரில் சிறந்தவன். மன தூய்மையும் அமைச்சர் துணையும் மன உறுதியும் தூதர்க்கு வேண்டுவனவாம். தனக்கு வரும் துன்பத்திற்கு அஞ்சி தன்னரசனுக்கு பழிவராமல் காப்பவனே தூதுக்குரியவனாம். உயிர்க்கு முடிவு தருமாயினும் அஞ்சாமல் அயலரசரிடம் செய்தி உரைப்பவனே தூதனாவான்.